ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 8.2ல் 5th சம். ஒரு வகுப்பில் தொகுத்தறி மதிப்பீட்டில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு இடைநிலை அளவு காண்க. இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற டேபிளை ஃபஸ்ட்டு அப்படியே பிரிவு இடைவெளியும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் போட்டுக்கணும். மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் எஃப். இந்த ரெண்டுமே கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். குவிவு நிகழ்வெண் கண்டுபிடிக்கணும், அதாவது சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கையில் உள்ள இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கணும் 2. ரெண்டாவது இந்த 2ஐயும் இந்த 7ஐயும் கூட்டணும். ஸோ 7 + 2 9. இந்த 9ஐயும் மாணவர்களோட எண்ணிக்கையில் அடுத்து என்ன இருக்குது, 15 இருக்குது. அந்த 15ஐயும் கூட்டணும். ஸோ 15ஐயும் 9ஐயும் கூட்டினா 24. 24ஐயும் 10ஐயும் கூட்டணும், 34. 34ஐயும் 11ஐயும் கூட்டினா 45. அதை போட்டுக்கணும். 45ஐயும் 5ஐயும் கூட்டி 50 போட்டுக்கணும். இப்போது சமேஷன் ஆஃப் எஃப் இப்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு அதை கூட்டணும். அதுதான் n வேல்யூ. மொத்தம் இதை கூட்டினா 50 வரும். ஸோ n = 50. n is divided by 2 கண்டுபிடிக்கணும். 50ஐயும் 2ஐயும் வகுத்தா 2 25 2 50. ஸோ 25. இடைநிலை அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு L + n/2 - m இஸ் டிவைடட் பை f இன்டு c. இதில் L வேல்யூ n/2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு L வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, n/2 வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 25. ஸோ சிஎஃப்பில் 25 இருக்கான்னு பார்க்கணும். 25 இல்லை, ஆனால் 24 34 இருக்குது. 24 25 விட சின்னதாக இருக்குது. ஸோ 25 விட பெருசாக உள்ளது தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 34 34க்கு நேரே இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ 30. 30 to 40 தானே இருக்குது பிரிவு இடைவெளி. ஸோ 30 to 40 எல்லோட வேல்யூ கீழ் எல்லை. ஸோ கீழ் எல்லை என்னது, 30. எல்லோட வேல்யூ 30. n/2 கண்டுபிடிச்சிட்டோம், 25. எம்மோட வேல்யூ இதில் தான் நல்லா கவனிக்கணும். இந்த 34 எடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு இது மேலே இருக்குமா, 24. அதை தான் எம்மோட வேல்யூவாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப்போட வேல்யூ 10. இது மாணவர்களோட எண்ணிக்கை தானே எஃப். ஸோ இதில் 10 தானே, அந்த 10 எடுத்துக்கணும். சியோடைய வேல்யூ இடைவெளியில் உள்ளது. 30 to 40க்கும் இடையில எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. ஸோ சியோடைய வேல்யூ இடைவெளி 10. இதை டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எல் இருக்க இடத்துல 30, n/2 இருக்க இடத்துல 25, எம்முக்கு 24 இஸ் டிவைடட் பை எஃப்போட வேல்யூ 10 இன்று சியோட வேல்யூ 10. 25லேருந்து 24 கழிச்சா 1. இந்த 10 10 கேன்சல் ஆயிரும். 30 + 1 31. ஸோ ஆன்சர் இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு 31. இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.